நீ என்னைக்கு காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறியோ அன்னைக்கு தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்துல சந்தோஷமும் இருக்கும். ஏங்க கோச்சுக்கிறாது ஏங்க, நான் ஏன் இவ்வளவு நேரம் தூங்குறேன்னு தெரியுமா? எதுக்கு? நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கையில மூளை சொல்லுமா நீ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்க, நல்லா தூங்குன்னு சொல்லுமாமா. அதனாலதான் என் மனசு உடம்பு ரொம்ப நேரம் தூங்குது. நானும் நைட்டு சீக்கிரம் தூங்கி காலைல எந்திரிக்கலான்னு தான் பாக்குறேன், நான் எந்திரிக்க முடியலையே. ஏன்னு தெரியுமா? உங்க கூட இருக்கிறது எனக்கு அவ்வளவு பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லைன்னா? பாதுகாப்பு இல்லைன்னா எப்படிங்க தூக்கம் வரும்? அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு மோ சரக்கு அடிக்க பசங்க எல்லாம் கூப்பிடுறானுங்க, போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன். என்ன? ஆமா உனக்கு சரக்கு அடிச்சா தலைவலி பல்ல தலைவலி டேப்லெட் போட்டுக்கோ. சரி ஓகே. இவ்வளவு நம்பவே முடியாது. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்ச ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓம் ஓம் நமச்சி வாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் ஓம் புவஸ்வக. ஓம் ஓம் புவஸ்வக. இதெல்லாம் என்ன மீன்? கடல் மீன். அண்ணா கிலோ எவ்வளோ? இது 1/2 கிலோ, இது 1 கிலோமா? எது வேணும்? நான் 1 கிலோ மீன் எவ்வளோன்னு கேட்டேன். இது 250, இது 350. இவ்வளோ பெருசா இருக்கு, இது என்ன சுறாவா? இல்ல, ரெக்க வச்ச புறா. பறக்க விடுவா? நீ பறக்குனா விடு பொறுக்குனா விடு, வறுக்க 1 கிலோ சங்கராவை கொடு. அண்ணா கவலை இருக்கா? உன்னை பார்த்தாலே கவலையாதாமா இருக்கு. டேய், அதுக்கு 2 மீன் ஃப்ரீயா கொடு. அண்ணா நான் மீனை கேட்டேன். இருக்குமா? வாழை மீன் இருக்கா? வாங்க, செத்த மீன் தான் இருக்கு, வாங்கிட்டு போறியா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வியாபாரம் நடக்கும்? எவ்வளோக்கு மீன் வாங்க வந்த? 30 ரூபாய்க்கு. மீனை பார்த்துருக்கு 30 ரூபா சரியா போச்சு. போ. டேய், கலர் போடா. சனி இது மூஞ்சி பார்த்தா மீன் விற்கிற மாதிரியா இருக்கு. அப்படியா? உன்ன மீன் தாமா வேணும்? பெண் மீன் இருக்கா? இருக்கு. 1 கிலோ தாங்க. அம்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணா கல்யாணமா? என்னப்பா வயசு உனக்கு? ஆடி 18 இருந்தா 18 வயசு. 18 வயசு. ஆமா. பாக்கெட்ல எவ்வளவு பாத்துருக்க? 400 ரூபா வச்சிருக்கேன். 400 ரூபா. அதுல அண்ணன் ஒரு 100 ரூபா எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. சரி. எதுக்கு 100 ரூபா? எலி மருந்து வாங்குறேன். சரிங்க, நீங்க என்ன மருந்தானே வாங்கிக்கோங்கண்ணே. மறக்காம என் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நீங்க வந்து நான் தாலியை கட்ட மாட்டேங்க. ஆத்மாண்ணே, இவன் கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்துருக்கானா இல்ல என்னைய பார்த்துருக்கானா? நான் தாலி கட்ட மாட்டேன்ட்டு போறான். நல்லா இருக்கே. இவன் யாரு? ஏமா யாருமா அவன்? என் வீட்டுக்காரு. வீட்டுக்காரா? நான் கூட உன் புருஷன் நினைச்சேன். ஒரு நிமிஷம், அவன் கொடுத்த பத்திரிக்கை கூட. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. என்ன படிச்சிருக்கிறீங்க? MBA பண்ணிருக்கீங்க. ரைட், ஓகே. வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். SLC படிச்சுட்டு வந்தா அப்புறம் இந்த மாதிரி ஒன்று கேளு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடிச்ச பையன்? ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணியிருக்க பையனா இருக்கணும். சரிப்பா. அதுக்குரிய வேலையில நல்ல கேரக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரி. இப்போ வந்து சமையல்னு வரும்போது நீங்களா இல்ல அவங்களா? அவங்களே. அவங்க பண்ண நல்லா சாப்பிடுவோம். இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுங்கம்மா. வீட்டு வேலையும் அவரே செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சர்வன் மேடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரங்கிறதுல சேட்டை போகிறோம். பாத்திரம் வீடு பெருக்கி. சோப் அலர்ஜி. மற்றபடி வேற ஒன்று சோப் அலர்ஜி. ஆமா, இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் அலர்ஜி. அது ஒண்டிதான் அலர்ஜி, வேற ஒன்று. அது ஒண்ணுதான் அலர்ஜி. அதையும் அவரே பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாக்குறேம்மா, நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ற மாதிரி. மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. இப்படி அழைப்பு தெரிஞ்சனா சைக்கிள் மட்டும் இல்ல லாரியை கூட கொண்டாந்து விட்டு கொண்டு வாங்க. பொம்பளையா லட்சணமா இருக்கு.
வீட்லயே தங்காத நகைக்கு தங்க நகைன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல வீட்டுல டிவிய போட்டாக்க தங்க நகை வாங்குறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த அடகு வச்ச நகைய மீட்டு எங்க கடையில வந்து வித்துருங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம நகைய வாங்கணும், அடகு வைக்கணும், மறுபடியும் நம்ம விக்கணும்? கம்முன்னு அந்த நகை கடையிலே இருந்துடலாம்ல. மண்டையில கிடந்து என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. 2 லட்சம் கட்டு படிக்க வைக்கிறேன், ஒரு நம்பர் கேட்டா சொல்ல தெரியல. உங்க எம்மன் திமிரு இருக்கணும். சரியாதா அவங்க கூட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? நல்லா கேளுக்கா, சிம்பிட்டு காசை கொட்டி படிக்க வச்சுக்கிருக்கோம். ஒரு நம்பர் கேட்டா சொல்ல தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் நம்பர் சொல்ல வேண்டியதானே? அவங்க என் மிஸ் நம்பர் கேக்குறாங்க. சது என்ன படிச்சிட்டு இருக்க? டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? டாக்டர் ஆகணும் ஆசையா? சோ ஸ்வீட் சது, நல்லா படி. சாரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தா காப்பாத்திருக்கலாம். 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 இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பொண்டாட்டி சண்டை வந்தா பொண்டாட்டிங்க அடிக்கடி சொல்ற ஒரு 5 டைலாக் இருக்கு தெரியுங்களா? அதுல 5வது டைலாக் நானா இருக்கவும் உன் கூட குடும்பம் நடத்துறேன். இதே வேற ஒருத்தினா நீ பண்ற டார்ச்சருக்கு என்னைக்கோ ஓடி போயிருப்பா. 4வது டைலாக் நான் இருக்கும்போது என்னோட அருமை உனக்கு தெரியாது, நான் இல்லாத போது தான் என்னோட அருமை உனக்கு தெரியும். அப்ப நீ நாய்ப்படாத பாடுபடுவ. 3வது டைலாக் என்னோட நகைய ஒரே வாரத்துல திருப்பி தர அப்படின்னு என்கிட்ட வாங்கி கொண்டு போய் வச்சேன். ஆனா வச்சு 3 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் என் வீடு வந்து சேரல. எப்படி வாங்கிட்டு வரேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள என் நகை என் கைக்கு வந்து ஆகணும், இல்லன்னா பேயாட்டம் ஆடி போயிடும். 2வது டைலாக் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டா. முதல் டைலாக் தான் காமெடியான டைலாக், ஆனா அவங்களுக்கு அது சீரியஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது காமெடி தான். கேளுங்க. எனக்கு எத்தனை மாப்பிள்ள வந்தாங்க தெரியுமா? எங்கெங்கயோ எந்தெந்த ஊர்ல இருந்தோ என்னை பார்க்க வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உன்னைய போய் நான் வேணும்னு சொன்ன பாரு, என் தலையெழுத்து. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? டேய் சாப்பிட்டியா? பசிக்கல, ஏன்? ஏன்னா இப்பதான் சாப்பிட்டேன். என்ன நீ அண்ணா கையில கயிறு கட்டி விட்டுட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு சாமியார் இந்த கயிறை கொடுத்து உன் புருஷன் கையில கட்டுமா, எந்த பேய் பிசாசும் பக்கத்துல வராதுன்னு சொன்னாரு. அந்த சாமியார் சரி என்ன மடையனா இருப்பானோ? அது ஒரு பிசாசு கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கான். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வெங்கடனா வெங்கடனா இல்ல யாரு? நான் இந்த சைடு இருக்கேனா? என்னடா தம்பி எப்படி இருக்க? ஏன்னா கூட போயினே இருக்க. காது கேட்கலடா. ஏன்னா நைட் ஷிஃப்ட் போறல, எல்லாம் வரும். நைட் ஷிஃப்ட் தான் ஜாலியா இருக்குன்னு பசங்க சொன்னாங்க. ஜாலியா தான் இருக்கும். அது ஒரு 3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் என்னடா தொப்பை விட்டுக்குது? காலேஜ் படிக்குமோ 6 பேக்ல வச்சிருந்தீங்கன்னா தொப்பைய பார்த்ததுக்கே இவ்வளவு சாக்காவரு. என் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு டெமோ காமிக்கட்டுமா? இவ்வளவு முடி வந்துக்குது ஒரே கையில. முடி கொடுச்சுன்னா கல்யாணம் ஆகிறதுக்குள்ள சொத்தம் வந்துடும் போல. அதெல்லாம் கண்ணுக்கு கீழே மை வச்சுக்கிற ஐயா டார்க் சர்க்கிள் அது தம்பி. சில பேருக்கு உடம்பு குறையும், சில பேருக்கு உடம்பு ஏறும், கொஞ்சம் குறைபாடு வரும், குழந்தை பாய்ச்சல் குறையும், கண்ணுக்குள்ள டார்க் சர்க்கிள் வரும், டென்ஷன் ஆகும், பிரஷர் ஆகும், கோவம் வரும், பைத்தியம் பிடிக்கும். அம்மா பேங்க மட்டும் நீ எங்க போற? நான் இப்பதானே டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நாளைல இருந்து நைட் ஷிஃப்ட் போறேன்னா. வெங்கடனா ஏன்னா தெரியுதுண்ணா, பயமா இருக்குதுண்ணா. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த பாயசம் குடி. இன்னைக்கு என்ன விசேஷம்? பாயசம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம வெட்டிங் அனிவர்சரி. ஏய், இன்னைக்கு நம்ம வெட்டிங் அனிவர்சரியே கிடையாது. அது எப்படி நான் மறப்பேன்? இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இந்தா நம்ம வெட்டிங் சர்டிபிகேட், டேட்டை பாரு. இப்படி? ஆமா, இன்னைக்கு தான் நம்ம கல்யாண நாள். அதான் கல்யாண நாளா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன உத்து பார்த்துட்டே இருக்க? இல்ல, இதுல எக்ஸ்பைரி டேட் எங்க இருக்குன்னு தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா, போங்கடா. ராவணனுக்கு 10 தலை 20 கண்ணு, ஆனா பார்வையெல்லாம் சீதை மேல மட்டும்தான். என் மச்சானுக்கு 1 தலை 2 கண்ணு, ஆனா பார்வையெல்லாம் இருக்கிற ஆன்டிங் மேல. சொல்லுங்க யார் ராவணன்?
ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. தெரியுமா என்னடா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி ஆனா எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அது? கஷ்டம் தான். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பேய் போனோம்னா காயத்து கட்டுறாங்க, அப்ப பேய் வரணும்னா தாலி கட்டும். பேய் வந்துச்சு. ஒரு விஷயம் மண்டையை நல்லா சீட்டி வச்சுக்கிட்டு கேள்றான். இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சரி, நீங்க தான் மொத்தவா? ஆமா. நாங்க உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. ரிட்டர்ன் உண்டா? ரிட்டர்ன் கிடையாது சார். நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. 1000 பொண்ணுங்க இருந்தாலும் நான் முதல்ல உன்னைத்தான்டா பார்ப்பேன். என் மேல அவ்வளவு பாசமா? அது நீ என்ன பாக்குறியான்னு பார்த்துட்டே தான் அங்க பார்ப்பேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?